வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/9/2025 ஆவணி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய ஓய்வு நாள் பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தனிப்பட்ட முறையில் அனுகூலம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தால் பெரிய மனிதர்களை சந்திப்பதற்காக சில அலைச்சல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கௌரவம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. எடுத்த காரியங்களில் ஜெயம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் வார்த்தைகளை தேவையில்லாமல் பயன்படுத்தி விரயங்கள் அதிகமாகி கொள்ளாதீர்கள். படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து சிக்கல்கள் தீரும். ஏதாவது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். கண்டிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். பயணங்கள் ஏற்றத்தை பெறும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த மனசங்கடங்கள் தீர்வது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கலை தீர்வதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். முன்னோக்கி செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனதில் இருந்த ஒரு இனம் புரியாத பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. புதிய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம். தேவையற்ற விஷயங்களில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணம் வந்தால் எடுத்துக்கொள்ளும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுக்கலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது நலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கும், பயணங்கள் அனுகூலத்தை பெறுவதற்கும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும், உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த
சிக்கல்கள் தீர்வதற்கும், தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படுவதற்கும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் தீர்வதற்கும் அனுகூலமான காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலங்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வது. ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுகிறது. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சிகளில் ஆக்கம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதெல்லாம் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.